ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச காரசாரமான சிக்கன் சிந்தாமணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கடையில் வாங்கும்போது சிந்தாமணிக்குன்னு சொன்னோம்னா இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது மாதிரி சின்னதாக கட் பண்ண தெரியும்னா நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது சன்ஃப்ளவர் ஆயில் தான். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இதுக்கு வாசம் இல்லாத எண்ணெய் எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பொடியாக நறுக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 போல் எடுத்திருக்கேன். நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது கூடயே வரமிளகாயை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 10 வரமிளகாய் எடுத்திருக்கேன். வரமிளகா 4 கிள்ளி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து வணக்கிடலாம். வெங்காயம் ஒரு 80% வணங்கட்டும். நம்ம இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம் தான். இந்த சிந்தாமணி ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப கம்மி தான். வெங்காயம் வரமிளகா இருந்தாலே போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு 80% வணங்கிருச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டால் போதும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனால் மட்டும் போதும். நம்ம முதல்ல இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டோம்னா நல்லா வணங்காது, அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அது கூட சேர்ந்து வெங்காயமும் நல்லா வணங்காது. அதனால தான் வெங்காயத்தை வதக்கி விட்டுட்டு சேர்த்துக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, போதும். இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா வணக்கி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் பிங்க் கலரில் இருக்கா, இந்த பிங்க் கலர் போய் நல்லா ஒயிட் கலர் ஆயிடணும். அப்போ தான் சிக்கன் நல்லா வணங்கிருச்சுன்னு அர்த்தம். நல்லா வணக்கலைன்னா சிக்கனோட பச்சை வாசம் வரும், அது சில பேர்த்துக்கு பிடிக்காது. அதனால நல்லா வணக்கிடணும். நான்வெஜ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நல்லா கழுவி எடுக்கணும், அதே மாதிரி நல்லா வணக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு கிடைக்கும். நான்வெஜ்ஜை நல்லா கழுவி எடுத்தால் தான் அதோட கவிச்சி வாசம்லாம் போகும். நல்லா கழுவாமல் செஞ்சோம்னா நம்ம என்ன தான் இன்க்ரீடியன்ட் சேர்த்தாலும் அதோட கவிச்சி வாசம் அப்படியே தான் இருக்கும். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள் தான். மிளகாத்தூள் சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் வணக்கி விட்டுறலாம். நம்ம எடுத்துருக்க இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கனுக்கு 10 வரமிளகாவும் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூளும் சரியாக இருக்கும். காரம் கரெக்டாக இருக்கும். காரம் நல்லா சாப்பிட்றவங்க இதை விட கூட கொஞ்சம் வரமிளகா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். சிக்கனை நல்லா வணக்கியாச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வெள்ளையாக இருக்குது. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரே ஒரு தடவை நல்லா பரட்டி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அப்போ தான் சிக்கன் நல்லா வேகும். இதை குக்கர்லலாம் வைக்கணுங்கிறது அவசியம் இல்லை, இப்படியே நல்லா வெந்துடும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்தியாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். சிக்கன் பார்த்தீங்கன்னா 10லிருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துடும். நம்ம எப்போவுமே சிக்கன் வாங்கினா பிரியாணி இல்லைன்னா கிரேவி தானே பண்ணுவோம். இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இதுக்கு இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி தான். வெங்காயம் வரமிளகா இருந்தாலே போதும். செய்யறது ரொம்ப ஈஸி தான். பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாகவே செஞ்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா சைட் டிஷ்ஷாகவே வச்சு சாப்பிட்லாம், இல்லை மெயின் டிஷ்ஷாகவும் சாப்பாட்டில் பிசைஞ்சும் சாப்பிட்லாம். நல்லா தான் இருக்கும். செய்யறது ரொம்ப ஈஸி தான். கடையிலே கட் பண்ணியும் வாங்கிட்டு வந்துடலாம். சிந்தாமணினா காரம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும். நான் இன்றைக்கி வீடியோவில் போட்டிருக்க அளவு சரியாக இருந்துச்சு. நீங்கள் அதிகமாகவே காரம் சாப்பிடுவீங்கன்னா இன்னி கூட கொஞ்சம் மிளகாத்தூள் இல்லைன்னா வரமிளகா சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா வத்த ஆரம்பிச்சிருச்சு, போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது நல்லா தண்ணி வத்திரும். கடாயிலையும் ஒரு 5 நிமிஷம் விட்டோம்னா தண்ணி பூராவே வத்திரும். உங்களுக்கு தமிழ்ல பார்த்தாலே தெரியும். இப்போ பாருங்கள் தண்ணி ஃபுல்லாகவே வத்திருச்சு. நம்ம சிக்கன் சிந்தாமணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.